ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து அடுத்த பகுதியை பார்ப்போம். இதில் ட்வின் சோல்னால் என்ன, சோல்மேட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோல்மேட்னால் நமக்குலாம் எப்போவுமே ஒரு பெரிய பிம்பம், ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அந்த வாழ்க்கையில். ஆனால் அது எல்லாமே இல்லைன்னு அவங்களே சொல்ல போகிறாங்க. அது ஏன்னும் சொல்ல போகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ட்வின் சோல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ட்வின் சோல் நம்ம இந்த பூமிக்குள்ள எப்போவுமே இந்த தேர்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பூமின்றது மூணாவது உலகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம படிநிலைகள் மொத்தம் எத்தனை? 7 படிநிலைகள். அதே போல் உலகமும் மொத்தம் 7 அப்படின்றாங்க. ஸோ இந்த பூமிக்கு முதல்ல ஒரு ஆன்மா பிறந்து வரப்போகுது, பிறப்பு எடுக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேஜ் 5ல் ரெலிம் 4ல் தான் ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகிற இந்த 5th ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கும் போது முதல்ல அது ஆண் சோலாகவும் பெண் சோலாகவும் 2ஆக பிரிஞ்சிருது அப்படின்றாங்க. மறுபடியும் இந்த பிரிஞ்சர் இந்த 2 ஆன்மாவும் எங்கே ஒன்றா ஒரே சோலாக ஒட்டுக்கா நிற்க போகுது அப்படின்னா ரெலிம் 7ல் ஸ்டேஜ் 9ல் தான் மறுபடியும் ரீயூனைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க எத்தனை பிறப்பெடுக்க போகிறாங்க, என்னென்னமான கஷ்டங்கள் அனுபவித்து ஏற்றத்தாழ்வு, இந்த 2 ஆன்மாவும் சமநிலைக்கு ரெண்டும் இணைய போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதுவும் அவங்களே சொல்லிடுறாங்க. இது ஏன் ஒரு ஆன்மா ஆணாவும் பிரியணும் பெண்ணாவும் பிரியணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மா அப்படின்றதுக்கு இந்த 2 தன்மைகளும் அதனோட அனுபவங்களும் கலந்து இருந்தால் தான் அந்த ஆன்மா முழுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும்ல, நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கள்ல, சிவன் கோயிலில் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சிவன் ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருப்பாங்க. அதாவது ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இவங்க 2 பேருமே கலந்தது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தை விளக்குற மாதிரி தான் இதை பார்க்கும்போது நமக்கு கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பல பிறப்புகள் எடுத்து இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆணாகவோ பெண்ணாகவோ வரலாம். ஆனால் எல்லா பிறப்புமே ஆணாக எல்லா பிறப்புமே பெண்ணாகவும் வருவதற்கு சாத்தியமே கிடையாது. இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த ஒரு பகுதி கீழே வரும்போது இன்னொரு பகுதி எங்கே இருக்குன்னா ஆன்ம உலகத்தில் இருக்கும். இப்போ ஆண் அப்படிங்கிறது பிறப்பெடுத்து பூமியில் வந்திருக்கு அப்படின்னா இன்னொரு பகுதி பெண் அப்படிங்கிறது அந்த ஆன்ம உலகத்தில் அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்த இந்த ஆன்மாவோட அடுத்த பகுதிக்கு உதவி செய்துக்கிட்டு அதே நேரத்தில் அதை ஆன்மீக ரீதியாகவும் முன்னேறதுக்கு அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்ருக்கும். ஒருவேளை இந்த பூமிக்கு போன இந்த ஒரு பகுதி ஆன்மா கொஞ்சம் தப்பான வழியில் போய் ஆன்மீக ரீதியாக எதுவுமே இல்லை, நல்ல வழிக்கெலாம் வரல, கொஞ்சம் டவுன் ஆகிட்டு கீழே இருக்க ரெலிம்ஸ்க்கு போயிடுச்சு, ஆண்மனையில விட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஆன்மாவும் சரிசமமாக அங்கே ரீயூனைட் ஆக போகிற அந்த ரெலிம் 7க்கு அப்படின்றது நிறைய காலம் எடுக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ 2 ஈக்குவலான ஒரு சமநிலையான ஆன்ம நிலையில் இருக்கும்போது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சால் மட்டும்தான் இது சீக்கிரமாக சேர்வதற்கான சாத்தியமும் உண்டு. சில நேரத்தில் இது 2ம் கீழ்நிலையான ஆன்மாவாக போவதற்கும் சாத்தியம் உண்டு அப்படின்றாங்க. இந்த சோல்மேட் அப்படிங்கிறவங்களும் இந்த ட்வின் சோல் அப்படிங்கிறவங்களும் ஒன்றா அப்படின்னா இல்லை, 2 பேருமே வேறு வேறு தான். ட்வின் சோல் நம்மளோட சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சோல்மேட் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே யார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு யார் மேலேயாவது திடீர்னு ஒரு ஒரு அட்ராக்ஷனோ ஒரு இதுவோ தோணும். ஆனால் நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னராக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுதான் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம். ஆக்சுவலாக இந்த சோல்மேட் அப்படிங்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் மட்டும் உங்களோட முன்னேற்றத்திற்காகவோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதுக்காகவோ வந்துட்டு போவாங்க. இவங்க முகம் தெரியாத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அவங்கள ரொம்ப நெருக்கமானவங்களாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அவங்கக்கிட்ட நம்ம உணர்வோம். இவங்க ஒருவேளை குரூப் சோல் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. குரூப் சோல் அப்படின்றத நம்ம ஆன்ம உலகத்தில் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ரிலேமில் இருப்போம். அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸே நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்துக்காகவும் உதவி செய்வதற்காகவும் நம்ம லைஃப்பில் வருவாங்க அப்படின்றாங்க. இவங்க நம்மளோட போன வாழ்க்கையில் நம்ம கூட அந்த கனெக்ஷனில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த சோல்ஸோட ரீஇன்கார்னேஷன் அடுத்தடுத்த பிறப்புகள் எப்படின்னா சேர்ந்தே தான் வர்றவங்களாகவும் இருப்பாங்க. அதுக்கு போன ஜென்மத்தில் எல்லாமே நம்ம சொல்லுவோம்ல, இது முன் ஜென்ம தொடர்ச்சி அப்படின்றது எல்லாமே அந்த குரூப் ஆஃப் சோல் உங்களோட அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக
நண்பர்கள் அப்படி அவங்களே தான் வர்றது, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வருவாங்க. இவங்கள தான் நீங்கள் சோல்மேட் அப்படின்னு சொல்லலாம். இது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், இல்லை ஒரு முகம் தெரியாத யாரோ ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே எதுக்கு வருவாங்க அப்படின்னா, உங்களை வாழ்க்கையில் வழி நடத்தவும், நீங்கள் தனியாக இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு உங்களை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் தான் வருவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க ஃபிசிக்கலாகவும் நம்மளை மென்டலியும் கம்ஃபர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நீங்கள் லைஃப் பார்ட்னராக தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இவங்க இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்துட்டு போகிறவங்களாகவும் இருக்கலாம். இதுவே ட்வின் சோல் அப்படின்னு வரும்போது அந்த பாண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் அது வெரி ரேர் அக்கேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெரி ரேர் அக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ட்வின் சோலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களோட இன்னொரு பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிட முடியும். உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது எல்லா கேஸுக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா சில இதில் ரிலேஷன்ஷிப் சுத்தமாக நல்லாவே இருக்காது, அவங்க 2 பேருக்கு செட்டே ஆகாது, அதே ட்வின் சோலாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி உனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போது ஒரு பகுதி ஆன்மா நல்ல முன்னேற்றமாகவும் நல்ல நிலைமையிலையும் உயர்வான நிலைமையிலையும் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு ஆன்மா ரொம்ப கீழாகவும் அந்த உயரிய ஆன்மா நிலைக்கு வருவதற்கு இன்னும் காலம் எடுக்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மா இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு வரணும் அப்படின்னா நிறைய பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த ஒரு ஆன்மா கீழே இருக்குது, இன்னொரு ஆன்மா இந்த ஆன்ம உலகத்தில் தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஆன்ம உலகத்தில் இருக்க ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குமா, எப்படியாவது இதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்னென்னா, 2 ஆன்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை நிலைக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் தானும் அதன் மூலம் மேன்மை நிலைக்கு வரணும் அப்படிங்கிற இந்த மெயின் பர்பஸ்க்காகத்தான் அந்த தன்னலமற்ற அந்த ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஆண் பாதி பெண் பாதி அப்படின்ற அந்த அனுபவமும் இருக்கணும், நல்ல ஒரு அன்பு அக்கறை இருக்கணும். ஒரு ஆன்மாவுக்கு இந்த முழுமை அடைவதற்கு இத்தனை எல்லா பண்புகளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனோட இந்த இயற்கையோட படைப்பில் ஒரு ஆன்மா அப்படின்றது இந்த ட்வின் சோலாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லித்தராங்க. ஆனால் இந்த 2 ட்வின் சோலில் ஒரு சோல் இப்போ நல்லா பெட்டர் ஆகிட்டு ஆன்மா முன்னேற்றம் அடைஞ்சு ரெலிம் 7க்கு போய் ஸ்டேஜ் 9ல் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இன்னொரு ஆன்மா கீழ்நிலையில் இருக்குது, பல பிறப்புகள் எடுத்து தான் அது அடுத்த நிலைக்கு வரணும். அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேன்மை நிலையில் இருக்க ஆத்மா இவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு படாத பாடுபடுவாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் அது 2 merge ஆகி ஒரு முழுமையான ஒரு நல்ல ஆன்மாவாக உருவெடுத்த பிறகு அது அடுத்த 4வது யூனிவர்ஸ்க்கு அவங்க மூவ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் பிரிஞ்ச இந்த 2 விதமான தன்மை கொண்ட ஆன்மாக்களுக்கு சோல் நேம் ஏதாவது உண்டா அப்படின்னு சொன்னால், ஆன்மா உலகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் அந்த சோல் நேம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம ஒன்ஸ் பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்த பிறகு நமக்கு அந்த சோல் நேம் அப்படின்றத மறந்துடும். பூமியில் நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நம்ம செஞ்ச இந்த கர்மாக்கள், இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த எல்லா விஷயமும் ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாக்கும் இந்த ரெக்கார்டு உண்டு. அந்த ரெக்கார்டில் இந்த ஆன்மாவோட நேம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சோல் நேம் தான் இருக்கும். ஆன்மா உலகத்தில் இந்த சோல் முதல் பிறப்பெடுக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோல் நேமில் தான் அந்த ரெக்கார்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து இப்போ வாட் இஸ் அகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பழகின அந்த அகாஷிக் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு வார்த்தையாக இருக்குல்ல. ஆமாம், இதுக்கு 2 பேர் சொல்கிறாங்க. அடுத்த 2 பேர்னால் ஹால் ஆஃப் த மெமரிஸ் அப்படி இல்லைனா ஹால் ஆஃப் த ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த பூமியில் பல பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிறப்புகள் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தவறுகளும் செய்வோம், நிறைய நல்லதும் செய்வோம். எல்லாமே நம்மளோட எண்ணங்கள்லேருந்து எல்லாமே நம்ம செஞ்ச விஷயங்கள் டே டு டே அப் டு டேட் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஒரு ஆளை பற்றின ஃபுல் ஜாதகம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆன்மா எப்போ பிறப்பெடுத்துச்சு, எத்தனை பிறப்பெடுத்தது, என்னென்னலாம் செய்தது, என்னென்ன பேரில் செஞ்சது, எந்த ரெலியமில் இருக்காங்க அப்படின்னு மொத்த ரெக்கார்டும் இதில் இருக்கும்.
சரி, இந்த ரெக்கார்ட் அப்படின்றது எப்படி இதில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஆனால் பல பேருக்கு தான் இந்த பூமியில் சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பனே ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு நம்ம நிறையா பார்த்தோம். அப்போ எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த வேலையும் யாருக்கு போகும்னா நம்மளோட ஸ்பிரிட் கைடுக்கு தான் போகும். ஏன்னா யாருக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகாது அப்படிங்கும்போது அவங்களுக்காக யார் உதவி செய்வாங்கன்னா, இந்த ஸ்பிரிட் கைட் அவங்களுக்காக அவங்களோட அந்த கர்மாக்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற வேலையும் அந்த வேலையும் அவங்க தான் பார்க்கணும். ஸோ நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு நம்மளோட கர்ம பதிவுகள் எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே எல்லாருமே பார்த்துட முடியும் அப்படின்னா அதுக்கும் பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஆன்ம உலகத்தில் ஒரு ஹையர் குட் சோல் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்னமான உதவிகள் செய்யலாம், அதுக்கு அவங்களுக்கு தகுதி உண்டா அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆன்மாவும் நல்ல ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது, அதாவது இப்போ 4th யூனிவர்ஸ்க்கு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சு போகும்போது அவங்களோட இந்த கர்ம பதிவான ஆகாஷிக் ரெக்கார்டும் சேர்ந்து அவங்களோடையே ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்ம உலகத்தில் ஆன்மாக்களுக்கான என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி. ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்ம உலகத்தில் அவங்களோட முக்கியமான எய்ம் அப்படின்னா அது சர்வீஸ் ஓரியன்டாக தாங்க இருக்கும். மெயினாக யார் யாருக்கு உதவிகள் தேவை, இப்போ கீழ்நிலை ஆன்மாவாக இருக்கட்டும் மேல்நிலை ஆன்மாவாக இருக்கட்டும், அவங்க அதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற படிப்பினை இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான வேலை. இன்னும் சில வேலைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னே இந்த ஆன்மாக்களுக்கு நம்மளை போல் அந்த உடம்பு கிடையாது. பூமியில் நம்மளுக்கு உடம்பின் தேவைகள் உண்டு, அதனால் நம்ம பசி, தூக்கம், தாகம் எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கள் ஆன்ம உலகத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. சரி, அவங்க எப்படி தான் அவங்கள ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க, நரிஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆன்ம உலகத்துலேயும் அவங்களால அதெல்லாம் முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்டில் பார்த்தோம்ல, ஒரு பவர்ஃபுல் சன்லைட் அவங்க மேலே அப்படியே பாய்ச்சி அடிக்கும்போது அவங்க ஃபுல்லாக ஹீல் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதே தான் இங்கேயும் அந்த சன்லைட் அதில் சொன்ன மாதிரி பயங்கர இன்டென்சிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சன்லைட் அப்படின்றாங்க. அதன் மூலம் அவங்களே பவர்ஃபுல்லாக மறுபடியும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா அங்கேயே இந்த நீர்நிலைகள் போலவும் இருக்கும். அங்கேயுமே அவங்களால இந்த குளம், குட்டை, ஏரி அந்த மாதிரி, அதாவது ஏரி போல் அந்த குளம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்க முங்கி எழும்போது ஒருவேளை இந்த ஆன்மாக்குள்ளே ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இருக்குது, அது ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணணும், இன்னும் பியூரஸ்ட் ஃபார்முக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த குளத்தில் இப்படி ஜஸ்ட் முங்கி எழுந்துட்டாங்களே, அந்த தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்த உடனே அவங்களோட ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பாவம் போன்ற அந்த எல்லா விஷயமும் போயிடும். அவங்க திரும்ப கம்ப்ளீட்டாக ட்ரையாக ஃபுல் எனர்ஜைஸ்டு ஆகிடுவாங்க அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், அதே ஆன்ம உலகத்தில் அந்த பழங்களோ இல்லை அழகான பயங்கர இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அழகான மலர்கள் இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் இருந்தும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை கடித்து சாப்பிட்றதில்ல, அந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த சுவையும் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேன், அந்த நெக்டார் போல் இருக்கக்கூடிய அந்த சுவையும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்றாங்க. இப்போ புரியுதா? நம்மளோட பித்தர்களுக்கு நம்ம பிண்ட தானம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீர்நிலைகளில் கொடுப்போம். முதல்ல அவங்களுக்குன்னு அந்த அமாவாசை இது போல் திதிலாம் கொடுக்கும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவையை மட்டும்தான் அந்த நம்மளுடைய பித்தர்கள், அந்த ஆன்மாக்கள் எடுத்துகிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதா சொல்கிறது. அதே போல் நம்மளை சொல்லுவாங்க, நீர்நிலைகளை இவங்க முங்கி எழும்போது பூமியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டவுனாக இருக்கியா, கடல் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நம்மளோட மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லை உப்பு போட்டு குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம முன்னோர்கள் சொன்ன நிறைய விஷயத்துக்கும் இங்கே இவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் நிறைய கோரிலேட் ஆகுது, பார்த்துக்கோங்க. இதே போல் தான் ஆன்ம உலகத்தில் அவங்கள மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணிக்கிறது எல்லாமே தண்ணீர் மூலமாகவும் சன்லைட் மூலமாகவும், அதே நேரத்தில் அவங்கள அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பழங்களில் இருக்கக்கூடிய அந்த சுவையை, அந்த சாரத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆன்மாக்களுக்கும் ஹையர் சோலுக்கும் வேறு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உலகத்தை கடவுள் ஏன் படைச்சார், என்னென்ன கோட்பாடுகள் இதில் உண்டு அப்படின்னு இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் பூமியில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ இது அந்த பூமியில் இருக்க மனிதர்களுக்கு இந்த ஆன்ம உலகத்துலேருந்து எடுத்து சொல்கிறது எங்களோட முக்கியமான கடமை அப்படின்றாங்க. அது எப்படி எப்படிலாம் சொல்லலாம், நம்ம ஆட்டோ ரைட்டிங் மூலமாக சொல்லலாம், சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக சொல்லலாம், இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். அடுத்து இப்போ யாராவது திடீர்னு இந்த உலகத்தில் பூமியில்
ஆக்சிடெண்ட்லேயோ எதுலையோ இறந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. இது என்ன இதுன்னு அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, அவங்களோட மரணத்தை ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ அவங்கள வந்து கன்சோல் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற அடுத்த ஒரு வேலை உண்டு. அதே நேரத்தில் இந்த பூமியில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, சரியான பாதைக்கு திரும்பணும், தவறு செஞ்சுட்டேன், இதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆன்ம உலகத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது அதுவும் உண்டு. அதே போல் இந்த ஹால் ஆஃப் த ரெஸ்ட்டில் வர்றவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை, அதே போல் அந்த அக்காஷிக் ரெக்கார்டு வேலையும் அந்த ஸ்பிரிட் கைடு வேலை இது எல்லா வேலையுமே அவங்க வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த லோவர் ரெலிமில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்காங்கல்ல, நெகட்டிவ் சோல்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள எப்படி வந்து டேக்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அதையும் அவங்க கற்றுக்க தான் வேணும். அதே போல் யார் யாரெல்லாம் திரும்ப மறுபிறப்பெடுத்து பூமிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், எப்படி என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் புதுசாக அந்த ஹீலிங்க்கான வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து இந்த ஆர்ட்டு, டான்ஸ் இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது, பாட்டு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த அனிமல் கிங்டம்னு இந்த பூமியில் இருக்குதுல்ல, அவங்களுக்கும் இந்த அனிமல் ஸ்பிரிச்சுவல் மூலமாக நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். இதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் ஆன்ம உலகத்தில் இந்த கார்டன்லாம் இருக்குல்ல, அந்த தோட்டத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் பண்ணுறோம். இதனால எங்களுக்கு வருத்தமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுள் எங்களுக்கு வந்து எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த உதவிகள்லாம் செய்கிறது மூலமாக திருப்பி எங்களால் நாங்கள் செலுத்துகிற ஒரு நன்றி கடனாக தான் இந்த உதவிகள் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்றோம். அதே நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ள ஒரு ஈகோவோ இல்லை ஒரு காம்படிஷனோ, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி பொறாமை அப்படின்னு எதுவுமே எங்களுக்குள்ள கிடையாது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஜாய் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணி இந்த எல்லா வேலையும் செய்வோம். எங்களோட ஹையர் ஸ்பிரிட் என்ன வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை அழகான அந்த ஆன்ம உலகத்தை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த பூமியில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஒரு ஆன்மா அப்படிங்கிறது பல பிறவிகள் ஏன் எடுக்குது? இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் என்னென்னா, அந்த முதல் பிறப்பில் நம்ம செஞ்ச அந்த கர்மா, அந்த பதிவு அப்படிங்கிறது தான் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ண பதிவுகள் நம்மளை திரும்ப திரும்ப அந்த பூமியில் பிறக்க வைக்குது. ஏன் அந்த எண்ண பதிவுகள் வருது? சில ஆன்மாக்கள் மட்டும் இந்த பிறவியெல்லாம் விரைவாக கழிச்சிட்டு போகிறாங்க, இல்லை பிறப்பிலேயே ஏன் வந்திருக்கோன்னு தெரியுது. அதாவது சில பேருக்கு மட்டும் அந்த கிஃப்ட்டுன்ற மாதிரி இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஏன் பிறந்து வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது டோட்டலாக எல்லாமே மறந்து போய் ஒரு ஆட்டு மந்த மாதிரி இந்த சமுதாயத்தோட நம்மளும் வந்து வாழ்வா சாவான்னு ஒரு போராட்டத்தோட தினமும் போயிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு மாறணும், இந்த ரன்னிங் ரேஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் இருக்கணும். இந்த மெடிடேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கே தெரியும் அதனோட பலன் என்ன அப்படின்னு. மீண்டும் அடுத்த பதிவில் மேலும் ஆன்ம உலகத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதுவரை தேங்க்யூ.